ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஸ்லைட் பார் ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஸ்மார்ட் ஸ்லைட் பார்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்மார்ட் ஸ்லைட் பார் ஆஃபில் இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணினீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார் ஒன்று வந்திருக்கும். அந்த பாரை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்மார்ட் ஸ்லைடு பாரோட ஃபீச்சர் என்னன்னு கேட்டால், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ட்ராயரில் இருக்கக்கூடிய அந்த டாகுல்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்னு இருக்கும். எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஆப்ஸை கிளிக் பண்ணி எந்த ஆப் அப்ளிகேஷன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ப்ளஸ்ங்கிறத சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எந்த டூல்ஸ் வேணும், இப்போ ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டு இதெல்லாமே இருக்குது. கேப்ஷன் கம்பைனர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்கார்டர் வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படிங்கறது உள்ள இருந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஸ்மார்ட் ஸ்லைடு பாரோட மெயின் பர்பஸ் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். நீங்க மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் போகணும்னு அவசியம் இல்லை. ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்லைடு பார்ல இருந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.